நரசிம்மன் சொன்ன அந்த தகவல் திவாகரனை லேசாக அதிர செய்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெகு இயல்பாக பேசிவிட்டு கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். பஸ்ஸில் வரும்போது கூட நரசிம்மன் பேசிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து போயின. ஹலோ மிஸ்டர் திவாகரன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, மனைவி பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆயிட்டாங்க, 15,000 சம்பளம் வரும். நாங்களும் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம். என்ன பிரயோஜனம்? 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வாங்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது. உங்கள் மனைவிக்கு ஒரே ஹைக்கில் 7,000க்கு மேலே இன்க்ரிமெண்ட். நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி சார். பின்ன சும்மாவா சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு என்று சொல்லி முடித்தார். என்னது, சுமதி மேனேஜர் ஆயிட்டாளா? சம்பளம் 15,000? என்கிட்ட சொல்லவே இல்லையே அவள். வாய் வரை வந்துவிட்ட வார்த்தைகளை தொண்டை குழியிலேயே அழுத்தி புதைத்துவிட்டு சிறிது நேரம் வேறு ஏதேதோ விஷயங்களை பேசிவிட்டு இறுதியாக கிளம்பும் போது நாசுக்காக கேட்டு தெரிந்து கொண்டான், சுமதி மேனேஜராகி 6 மாதங்களாகிவிட்டதென்று. சம்பளம் 15,000ன்னு இந்த நரசிம்மன் சொல்றான். ஆனா 6 மாசமா சுமதி என்கிட்ட வெறும் 8,000 மட்டும்தானே கொடுக்கறா. மீதி 7,000 என்னாச்சு, எங்க போச்சு? மண்டைக்குள் சிந்தனை சிலந்தி தாறுமாறாக எண்ண கூடு கட்ட குழப்பமானான். அந்த குழப்பம் சிறிது நேரத்தில் சந்தோஷமாக நிறம் மாற, ஒருவேளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாளா, இல்ல ஏதாவது கள்ளக்காதல் கீதல்? சேச்ச, சுமதி அப்படிப்பட்டவள் அல்ல. மனதின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் சுமதிக்கு ஆதரவாக பேசியது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படின்னா ப்ரமோஷன் கிடைச்சதையும் சம்பளம் உயர்ந்ததையும் 6 மாசமா ஏன் மறைக்கணும்? மனதின் வேறொரு மூலையிலிருந்து இன்னொரு குரல் சுமதிக்கு எதிராக கூவியது. ஐயோ, என்னை இப்படி குழப்பத்தில் ஆழ்த்திட்டாளே. ஒவ்வொரு மாசமும் சம்பள தினத்தன்னைக்கு 2 பேரும் ஒன்னா உட்காந்து அவ சம்பளத்தை என் சம்பளத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டி அந்த மாசத்துக்கான செலவு பட்ஜெட் போட்டு அதன்படி செலவு பண்ணிட்டு வெளிப்படையாக தானே இருக்கிறோம் இத்தனை நாளா. இப்ப மட்டும் ஏன் சுமதிக்கு புத்தி இப்படி போச்சு என்று இவன் மனதுக்குள் பேசி கொண்டான். வழி முழுவதும் யோசனை செய்தபடியே வீட்டை அடைந்த திவாகரனை வரவேற்றது கதவில் தொங்கிய பூட்டு. மணி 7 போகுது. இன்னுமா இவ வரட ஆபீஸ்ல இருந்து? தன்னிடமிருந்த மாற்றுச்சாவி கொண்டு வீட்டை திறந்து உள்ளே சென்ற திவாகரன் ஹால் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னங்க, என்னாச்சு, தலைவலியா? கேட்டபடியே சுமதி அவன் நெற்றியை தொட கண் விழித்தவன் அவளையே ஊடுருவி பார்த்துவிட்டு சுவர் கடிகாரத்தை பார்த்தான். அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சுமதி, ஏன் லேட்டுன்னு கேட்க வரீங்க அதானே? இருங்க சொல்றேன். அதுக்கு முந்தி ஒரு கப் காஃபி போட்டு கொண்டாரேன் என்றபடி சமையல் அறையை நோக்கி நடந்தான். சுமதி கொண்டு வந்து நீட்டிய காஃபியை கையால் வாங்காமல் டீப்பாயின் மேல் வைக்க சொல்லி ஜாடை காட்டினான். அவன் முக பாவத்தை கொண்டே அவன் ஏதோ கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சுமதி, மகாராஜா ஏதோ கோபத்தில் இருக்கிறார் போல தெரிகிறதே, என்ன காரணமோ, யார் மேல கோபமோ, இந்த அவளையிடம் சொல்லலாமே. அவனை சமாதானப்படுத்தும் விதமாக தமாஸ் பேசினாள். அபலையா? யார், நீயா? வாய் விட்டு சிரித்துவிட்டு, நானும் அப்படிதான் இத்தனை நாளும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று இவன் படீர் என்று சொன்னான். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க என்று இவளும் கேட்டாள். ஒரு நிமிடம் அவளையே கூர்ந்து பார்த்தவன், நீ மேனேஜர் ஆயிட்டியாமே, சம்பளம் கூட 15,000 கேள்விப்பட்டேன் என்று சொன்னான். அது ஆமாங்க, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளார நீங்களே கேட்டுட்டீங்க சமாளித்தாள் அவள். என்னது, என்கிட்ட சொல்லணும்னு இருந்தியா? ஓ, 6 மாசமா அதுக்கு நேரமே கிடைக்கல அப்படித்தானே என்று அவனும் கேட்டான். முழு உண்மையையும் அவனுக்கு தெரிந்து விட்டதென்பது அவளுக்கு நன்கு புரிந்து கொண்ட சுமதி, ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். எனக்கு மேனேஜரா ப்ரொமோஷனும் கூட இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சி 6 மாசமாச்சு. ஆனாலும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அது என்னோட தப்பு தான். பரவாயில்லை, நல்லாவே சமாளிக்கிற என்று அவனும் சொன்னான். சடார் என்று தலையை தூக்கி அவனுக்கு பதில் சொல்ல முனைந்தவளை கையமர்த்தி திவாகரன்,
6 மாசமா 15,000 சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட வெறும் 8,000 மட்டும் கொடுத்துட்டு மீதி 7,000 எங்க எவனுக்கு அனுப்பிச்ச? இப்ப இந்த நிமிஷம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். தாவி வந்து அவர் தோள்களை பற்றி உலுக்கியவனை நாசுக்காக விளக்கிய சுமதி கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். 6 மாசத்துக்கு முன்பு கிடைச்ச ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் என்னை பொறுத்த வரையில ஒரு மகிழ்ச்சியான விஷயமே அல்ல. உண்மையில் அதை கேட்டதும் எனக்கு முதல்ல சந்தோஷத்துக்கு பதிலா அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா என்னோட சம்பளம் 9,000ஆகவும் உங்களோட சம்பளம் 12,000ஆகவும் இருந்தாதான் இந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாக இருக்கும். என்னோட சம்பளம் உங்களோடதை விட அதிகம்னு ஆயிட்டா என்னதான் நீங்க பக்குவப்பட்ட ஆணா இருந்தாலும் நிச்சயம் ஒரு கட்டத்துல உங்க மனசுல சின்ன வருத்தம் வரும். முடியாதுங்க, என்னால நீங்க சின்ன வருத்தப்படுறது கூட தாங்க முடியாதுங்க என்று மனைவி சொன்னாள். திவாகர் அவளை வெளியமைக்காமல் பார்த்தபடியே நின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லைங்க, உங்களுக்கு உள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அது உங்க உடல்நிலைய பாதிச்சுடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அந்த அக்கறையில தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன் என்று இவள் பதில் கூறினாள். சொல்லிக்கொண்டே இருந்தவள் திடீரென உள் அறையை நோக்கி நடந்தாள். அடுத்த நிமிடமே திரும்பி வந்தாள். கையில் தபால் ஆபீஸ் சேமிப்பு கணக்கு புத்தகம் இருந்தது. கேட்டீங்கல்ல, அந்த 7,000 ரூபாய் மாசம் எங்க போச்சுன்னு, இந்தாங்க உங்க பேர்ல தபால் ஆபீஸ்ல பத்திரமா இருக்கு என்று அவளும் சொன்னாள். அவள் நீட்டிய அந்த பாஸ் புத்தகங்களை வாங்கி பார்த்த திவாகரன் நெகிழ்ந்து போனான். ச்சே, என்னோட மனசு நோகக்கூடாதுன்னு தன்னோட சந்தோஷத்தை கூட மூடி வச்சுக்கிட்டு 6 மாசமா அமைதியா நடமாடிய இந்த பொன்னான மனசை புண்ணாக்கிட்டேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு அவசர புத்தி என்று தோன்றியது. போதுமா, சந்தேகம் தீர்ந்ததா? அடுத்தது இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் என்று சொன்னார். கேட்டுக்கோங்க, வர்ற வழியில லேடி டாக்டர் கிட்ட போயிட்டு தான் வந்தேன். உறுதிப்படுத்திட்டாங்க நான் உண்டாயிருக்கேன் என்று சொன்னார். ஐயோ சாரி சுமதி, என்னை மன்னிச்சிடு, இந்த நேரத்துல உன்னைய என்று அவன் பேச ஆரம்பித்தான். தன் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சலாக கேட்ட கணவனின் மேல் அழுகையுடன் புதைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் மேல் பட்டு தரித்த கண்ணீர் துளிகள் அவன் மனதில் இருந்த சந்தேக கரையை சுத்தமாக அழித்து விட்டுதான் காய்ந்தன என்றான்.